மாப்பிள்ள இளங்கோ. டேய் இளங்கோ. டேய் இளங்கோ. டேய் என்னடா ஆச்சு? ஏன் கத்துற? பின்னாடி பாரு. வணக்கண்ணா. சாந்தாசன காதெல்லாம் ஒரே மண்ணால நேத்து தான் போதச்சோம். மறுபடியும் விடுறா மாப்பிள. ஏதாவது பட்சிட்டு இருக்கு? மாப்பிள்ள குரல் வர மாதிரி இருக்கு. மாறி இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? ஆமா, இப்ப எதுக்கு என்னை அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க? நேத்திக்கு மட்டும் இந்த மாமன் தான் வேணும் உரிமையோட கூப்பிட தெரியுதல்ல. மாமாடா, சிதம்பரம் மாமா. பூசல கூப்பிட்டு அந்த மாமாவோட அதான் எலுமிச்சம்பழம் சுத்தவே இல்லையடா. எப்படி என்ன சுத்தல? சுடுகாட்டுல சுத்திதாட மாமா இங்க வந்திருக்கேன். புரியலையா? இங்க பாரு. இப்படித்தான் ஏவி இந்த உடம்புக்குள்ள வந்துச்சு. ஏன் தம்பி, பழத்தை போட்டதுதான் போட்டீங்க. நல்ல கமலஹாசன் மாதிரி கலர் உள்ள வாடியா பார்த்து போட்டுருக்கலாமல்ல. இதெல்லாம் ஒரு மூஞ்சி. நான் வர்றப்ப எத்தனை நாய் தொடர்ந்துச்சு தெரியுமா? இதுல ஹார்ட் அட்டாக்ல வர சுத்தமான. ஆமா, நீங்க இப்ப ஏன் பேய பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லையா? இங்க வாங்க, பக்கத்தால உட்காருங்க. வாங்க. ஏமாப்ல இன்னுமா டிராயர் போட்டு சுத்திட்டு இருக்க? தம்பி உட்காரு. அப்படியே சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கடா நீங்க. இவன் இருக்காரல்ல, அந்த எலுமிச்சை பழத்துலதான் வருவீங்கன்னு நினைச்சோம். எல்லா குடும்பம் டெட் பாடியில் வந்துட்டீங்களா? அதான் லைட்டா வந்துட்டோம். உனக்கு நான் மாமா மாதிரிதான். என்றா சட்டு போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம். எதை? அதத்தான். டேய், உனக்கு இன்னுமா புரியல? மதுராயத்தை போய் எடுத்து கொடுத்தா கூப்பிடாரு. அதுதானே கூப்பிட்டோம். என் மாமா கெத்துறா. அது இல்ல, அது அப்புறம். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள கூப்பிடணும். ராவணமா அட்ரஸ் கொடுத்தா உள்ள புக் பண்ணி உடனே கூட்டம் தரல. மூலம் அவங்க ஆவிங்க மாப்ள. என்னது ஆவியா? ஆமாப்பா, நாங்க 4 பேர். எங்களுக்கு பயமே கிடையாது. அதனாலே ஒரே நேரத்தில் ஒன்னா செத்து போயிட்டோம். இப்ப என்ன பிரச்சனைனா, என்ன விட்டு அவங்கள விட்டு நானும் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் வேலை நடக்காது. அதுக்கு அதனால 3 பாடி வேணும். என்னது? டெட் பாடி. இப்ப நான் பாடியில இருக்கேன்ல, அதே மாதிரி அவங்களையும் பாடியில இறக்கணும். மாப்ள, பட்டாரு போய் சட்டார்னு எடுத்துக்கலாம். ஏதோ 36 சைஸ்ல 3 பாடி எடுத்து வந்துடலாம் நம்ம சொல்ற போடயா. மாப்ள என்ன வாயா வாயான்ற? அப்புறம் அமாவாசை வரும், பாத்துக்க. உன்னால தனியா எடுக்க முடியாதா? அப்புறம் ஏன் வந்த? தம்பி இல்ல தம்பி, இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு யார் கூப்பிட்டாலும் உடனே நான் வந்துருவேன். யோ, ஏதோ மேட்டர் மாதிரி பேசுற. மாப்ள, மரியாதை குறையுது. யோ, தோளுக்கு மேல வளர்ந்துட்டீல, கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்பி கொடுங்க. எப்படி மரியாதை இல்லாம பேசுறான் பாத்தீங்களா? டேய், நீ ஊசிய மூக்குல குத்தியோ நாக்குல குத்தியோ எனக்கு தெரியாது. இவன் இங்க இருக்க கூடாது. சரி வாங்க. எங்க பணத்தை எடுக்கவா? ஆமா. மாப்ள, இங்க கூட ஒரு பணம் போது பாரு. ஆமா, அந்த கத்தியை கொடுங்க. இந்தாங்க.
சாமி போட்டணும் சாமி. சீனிக்கா பாருங்க சாமி, நல்லா வெயிட்டா இருக்குங்க. அமோகம் அமோகம். அருமையான கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்பா? மனுஷங்க உடம்புல ஆவி இறங்கினா அதனால அவங்க உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஆவி ஒரு பொணத்துல இறங்கி இருக்கு. அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பொணத்துக்கு வலி கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது. பார்க்கத்தான் இவன் மனுஷன், ஆனா இது ஒரு பணம். லெக்சர் எல்லாம் ஓகே சாமி. இதோ இது இன்னும் 3 பணம் கேக்குது. இப்ப என்ன பண்றது சாமி? தம்பி, நிலைமை கைமீறி போயிடுச்சு. தேவையில்லாம இதை எழுப்பி விட்டுட்டீங்க. இப்போ நீங்க இதோட பேச்சை கேட்டே ஆகணும். இல்லன்னா அது உங்களை முடிச்சிடும். சாமி இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒத்து கிடையாது சாமி. அப்படி இல்ல, இதுவும் குட்டிச்சாத்த மாதிரி தான். நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்களோ அந்த வேலையை முடிக்காம அது திரும்பி போகாது. மீறி அதை அனுப்ப பார்த்தா அங்கிருந்தே சொல்லுங்க சாமி. இல்ல இதெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளவுதானே. அதுக்கு போய் மூஞ்ச முன்னாடி எடுத்து. இது விளையாட்டு இல்ல. அமாவாசைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பாத்துக்கங்க. தம்பி, என்ன கெட்ட கனவா? ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் கூட உங்க 2 பேர் தலையை அப்படியே பிடிச்சேன். அப்படியே சாம்பலாகிற மாதிரி கனவு கண்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தூங்க. ஏன்பா இங்க தூங்க போறியா? நீ கேட்ட பணங்களை எடுத்து கொடுத்துட்டா இங்க போயிடுவியா? ஏன் மரத நாணயத்தை எடுத்து கொடுக்கணுமா? வேணாம், நீங்க இருந்து போனா மட்டும் போதும். என்னடா சொல்ற? பின்ன என்னடா, அவன் ஏதோ பண்ணி காசு பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். நம்ம எடுத்து முத வேலை ஆதிக்கிட்ட அடிப்பட்டு சாப்பிடும். வேலை கேட்கறேன். உன் கஷ்டம் நல்லா எனக்கு புரியுது. ஆனா ஏன் நிலைமை சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது. இங்க பாரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பணத்தை நான் எடுத்து தரேன். நிறுத்து மாப்பிள. அவரை தூக்கிட்டோம். அவரை தூக்கிடணும். யோ, ஏதோ தூங்கிட்டு இருக்க பெருசு போய் தூக்கிட்டு வர சொல்ற? அவரு செத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? செத்தவங்க யாரு, சாக போறவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ற இடத்துல வண்டியை நிறுத்து. தூக்க சொல்ற ஆள தூக்கு, அவ்வளவுதான். இல்லங்கோ என்ன பக்கத்துல பக்கத்துல மாப்பிள என்ன? அட என்னப்பா? ஆள் மாறி போச்சுடா. செல்வராஜ் பேர் நீ? ரோசக்காரன் தூங்குறப்ப தூக்கி மாடு. பாத்துட்டு போறாங்க. செல்வராஜ் மகன் தானே நீ? பெத்த தகப்பன பிச்சை எடுக்க விட்டுருக்க. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, போனோம். வருஷம் 2019, பிப்ரவரி 18. ஆமா, அது என்ன தேதி? அது ஒண்ணு இல்லப்பா, என்னைய திட்டான்ல, அதுதான் அவன் சாக போற தேதியை சொன்ன. மாப்பிள, உன் தேதியை சொல்லவா? ஆமா, செல்லல.
அறிவு கேட்டானே. கர்மம் பிடிச்சவனே. அவனே எந்திட்டுறான். அவன் தான் நமக்கு அடுத்த பணம். ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் சாக போறான். காப்பாத்தானே. விதியை யாராலும் மாற்ற முடியும். பின்னாடி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இரு. இவனை மாதிரி தான் இங்க நிறைய பேர் சீக்கிரம் அவங்க சாவை தேடிக்க போறாங்க. எடு வண்டிய. ஸ்லோ பண்ணி போனா சந்தேகம் வரப்போறடி. இங்கேயே நிறுத்து. தட்டிச்சியா, வேகமா முடியடியா. முடிச்சிருச்சு, போய் எடுத்துருவாங்க. வேணுமா? இந்த 2 பணத்தை வச்சு ஏதாவது பண்ணி தொலைய. இந்த 2 பணத்தோட போலீஸ் பிடிச்சா எங்களை தூக்குதான். உன்னை பத்தி கோர்ட்ல சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். யோ என்ன இரு, அங்க இருக்கு. ஓ இப்ப போங்க.